நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கவிப்பிரியா. இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கு. அதுல சில சிறப்பு தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றிருக்காங்க, நீங்க கூட பார்த்துருப்பீங்க. அதை வச்சு இப்ப இன்றைய நேர்காணல் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல தீர்மானம் என்னன்னா, இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசால் அவசரகதியில் கொண்டு வரப்பட்டுள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை நாம் தமிழர் கட்சி மிக கடுமையாக எதிர்க்கிறது. எஸ்ஐஆர் சொல்றாங்க. எந்த திட்டமிடலும் தொலைநோக்கும் இல்லாது முழுக்க தங்களது வாக்கரசியல் கணக்குகளுக்காக குறுகிய காலத்தில் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டு ஏறக்குறைய 1 கோடி வாக்காளர்களின் வாக்குரிமையை பறித்திருப்பது என்பது ஏற்கவே முடியாத ஜனநாயக படுகொலையாகும். இத்தோடு பீகாரை சேர்ந்த வாக்காளர்களை தமிழ்நாட்டில் இணைக்கிற ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசின் முயற்சியானது தமிழர் தாயகத்தை கலப்பின தாயகமாக மாற்றி ஆக்கிரமிக்க முனையும் மாபெரும் சூழ்ச்சியாகும். அதனை நாம் தமிழர் கட்சி பொதுக்குழுவின் வாயிலாக மிக கடுமையாக எதிர்க்கிறது. இதான் முதல் தீர்மானம். ஆமாம், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை ஒட்டி நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறீங்க. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி அந்த கட்சியினுடைய பொதுக்குழு நடந்து முடிஞ்சிருக்குது. அதில் ஏற்ற ஒரு தீர்மானத்தை டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஒரு முக்கியமான தீர்மானத்தை துவங்கி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த கட்சி இப்போது அண்மையில் பார்த்துருப்பீங்க, ஆர்எஸ்எஸ் பெற்று போட்ட புள்ள தான் சொன்னார் மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் திருமாவளவன் அவர்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எஸ்ஐஆர்னா கடுமையாக எதிர்க்கிறேங்கிறார். நீங்கள் சொல்லியிருக்கிறது அதுதான். இந்த தீவிர வாக்காளர் திருத்தத்தை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். திட்டமிடல் இல்லை, தொலைநோக்கு பார்வை இல்லை, குறுகிய காலத்தில் வச்சிருக்காங்க எல்லாமே. இன்னொன்று, ஏறக்குறைய 1 கோடி பேரோட வாக்குரிமையை பறிச்சிருக்கிறீங்கிறது ஜனநாயக படுகொலைன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழர் தாயகத்துக்குள்ள, தமிழ்நாட்டுக்குள்ள மற்ற மாநில வாக்காளரை திட்டமிட்டு உழைக்கிறதுக்கான ஒரு சதி வேலை இருக்குது, சூழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறாரு திரு சீமான். எனவே அது ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம். அதில் பார்த்தீங்கன்னா முதல் தீர்மானமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆன்டி பிஜேபி தான் நாங்கள் அப்படிங்கிறத நிறுவுவதற்கான ஒரு தீர்மானம் தான் அதை போட்டுக்கிறாங்க. இரண்டாவது தீர்மானம் இப்போ நான் படிக்கிட்டுங்களா? படிக்கணும். அண்மை காலமாக வேலைவாய்ப்பு தேடி தமிழகத்திற்கு வரும் வடமாநிலத்துடைய எண்ணிக்கையை பல லட்சக்கணக்கில் அதிகரித்து வருகிறது. சென்னை, திருச்சி, மதுரை போன்ற பெருநகரங்களில் அதிகரிக்க துவங்கிய வடமாநிலத்தவர் ஆதிக்கம் தற்போது தமிழ்நாடு 2ஆம் நிலை நகரங்களிலும் கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருகிறது. இதனால் மண்ணின் மைந்தர்களான தமிழர்களின் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுவதோடு பொருளாதாரமும் பெருமளவு பறிபோகிறது. மேலும் அவ்வாறு வேலைக்கு வரும் வடமாநிலத்தவர்கள் அடுத்தடுத்த சில மாதங்களிலேயே குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, இருப்பிடச் சான்று உள்ளிட்டவை பெற்று நிரந்தரமாக தமிழகத்தில் குடியேறும் நிகழ்வு அதிகரித்து வருகிறது. இதனால் தமிழர்கள் தங்கள் அதிகாரத்தை இழந்து எதிரிகளாக மாறும் நிலமாக தமிழ்நாடு மெல்ல மெல்ல மாறி வருகிறது. அது மட்டுமின்றி கொலை, கொள்ளை, போதைப் பொருள் கடத்தல், பாலியல் வன்புணர்வு உள்ளிட்ட கொடுங்குற்ற செயல்களில் வடமாநிலத்தில் ஈடுபடுவதும் கும்பல் மனப்பான்மையில் பொதுச் சொத்துக்களை சேதப்படுத்தும் நிகழ்வுகளும் அதிகரித்து வருகிறது. ஆகவே தமிழகத்திற்குள் பணிக்கு வரும் வடமாநிலத்தின் எண்ணிக்கை, பணிபுரியும் நிறுவனம், காலம், தங்குமிடம், அவர்கள் சொந்த முகவரி ஆகியவற்றை பதிவு செய்யும் வகையில் உடனடியாக உள் நுழைவு அனுமதி சீட்டு, இன்னர் லைன் பர்மிட் முறையை ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்த தமிழ்நாடு அரசு அழுத்தம் கொடுக்கணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை. இந்த ஐஎல்பின்னு சொல்கிறாங்க இல்லையா, இன்னர் லைன் பர்மிட் அப்படிங்கிறது. இந்த இன்னர் லைன் பர்மிட் அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்குது தெரியுமா? இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குது. மிசோரம், 7 சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மிசோரம், மணிப்பூர், மெகாலயா, திரிபுரா, அஸ்ஸாம், இன்னும் 2-3 மாநிலங்களாக சேர்ந்து ஒரு 7 சிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க வடகிழக்கு மாநிலங்கள். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அங்கே அதிகமான பழங்குடிகள் உண்டு, அதிகமான பட்டியலின மக்கள் இருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி மாதிரியோ, எங்கள் இடத்துல நாங்கள் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துல போய் மற்றவங்க வாழணும் அல்லது போயிட்டு வரணும்னா நீங்கள் ஒரு பர்மிட் வாங்கணும். நான் இந்த ஊர்லேருந்து வரேன், தமிழ்நாட்டிலேருந்து வரேன், இங்கே நான் தங்கிட்டு படிச்சுட்டு போயிடுவேன், நீங்கள் சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டு வெளியில் வரணும். அது மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வாங்கன்னு கேட்குறாரு. இது வெகு காலமாக இந்தியாவுக்குள்ள அந்த மாநிலத்தை சேர்ப்பதற்கான முயற்சி நடக்கும்போது நான் உங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறேன் அப்படின்ற பேச்சுவார்த்தை மூலயமா தான் அதை இந்தியாவுக்குள்ள சேர்த்தாங்க. அதனாலதான் அந்த மக்களும் ஒத்துக்கிட்டாங்க.
இப்ப தமிழ்நாட்டுக்கு இப்ப திடீர்னு வந்து எங்களுக்கு இன்னர் பெர்மிட் லைன் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இது எப்படி எடுத்துப்பாங்க? இது சாத்தியம் இல்லையாங்க ரெண்டாவது. ஆனா தேவையா தேவையில்லைன்னு தான் நான் கேட்கணும். நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். தேவையே கண்டுபிடிப்புகளின் தாயின்னு சொன்னாங்க. தேவையான தேவைதான். அது முடியுமா முடியாதான் நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா, அது டிஸ்கஷன் பாயிண்ட் கொண்டு போவோம். பட் தேவை நான் நினைக்கிறேன். நீங்கள் கேட்குறீங்க ஏங்க இந்தியா உள்ளே இல்லை அதனால் உள்ளே கூட்டணும்னு பண்ணாங்கன்னு. உண்மையிலேயே இந்தியாவுக்குள்ள நம்ம யாருமே இல்லையே. உடனே நம்ம இந்திய விரோதிகள் அப்படிலாம் பேசுவாங்க. இந்தியாவுக்குள்ள நம்ம யாருமே இல்லைம்மா. நாம் இந்தியாங்கிற கட்டமைப்புலாம் ஒன்றா சேர்ந்து உருவாக்கி இருக்கோம். ஒரு மலையாளி, ஒரு கன்னடர், ஒரு தெலுங்கர், ஒரு தமிழர், ஒரு பீகாரி, ஒரு மராத்தி, ஒரு குஜராத்தி, ஒரு பஞ்சாபி, எல்லாரும் சேர்ந்து இந்தியான்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கோம். அப்போ எல்லாருக்கும் சம ரீதியிலான பங்கையும் சம ரீதியிலான நீதியும் நீ கொடுக்கணும். அப்படி கொடுத்தனா இந்த இந்தியா ஒன்றா இருக்கும். இப்போ அண்மையில் ஐயா வைகோ அவர்கள் ஒரு மேடையில் பேசுகிற போது சொன்னாங்க, இதே நிலை நீடித்தால் பல கூறாக இருந்த இந்தியா ஒன்றாக மாறியவாறே இன்றைக்கு ஒன்றாக இருக்கக்கூடிய இந்தியா பல கூறாக உடையும்னாங்க. உண்மை, உடையும். அப்படி ஒரு காலகட்டத்தில் நமக்கு பின்னாடி வர சந்தைகள் கூட அப்படி உடையலாம் வாய்ப்பு இருக்குது. இவங்க இதே மாதிரி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உடையும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு ஏன் சொல்கிறாங்க? அமெரிக்கா என்பது என்ன? ஐக்கிய ஒன்றியம். அது எல்லாரும் சேர்த்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அவங்கள பொறுத்தவரைக்கும் ஸ்டேட் நடத்துகிற அர்த்தம். ஸ்டேட் என்பது ஐயா தியாகு ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, ஸ்டேட் என்பது அவனை பொறுத்தவரைக்கும் ஒரு நாடு. இங்கே தான் மாநிலம். உங்களுக்கு புரியுதா? அப்போ ஸ்டேட்டுங்கிறதுக்கான பதத்தினுடைய பொருளே நிலத்துக்கு நிலம், மண்ணுக்கு மண், நாட்டுக்கு நாடு வேறுபடுது. நம்ம ஸ்டேட்னா சுருக்கமாக பார்க்குறோம், அப்படி கிடையாது. அது ஒரு நாடு. தமிழர் தேசம், தமிழர் நாடு, தமிழ்நாடுங்கிறது ஒரு நாடு. அதே மாதிரி தான் மற்றவங்களும் இருக்கிறாங்க. ஆக்சுவலி அதுதான் உண்மை. ஸ்டேட்டாக சுருக்கி பார்த்துக்கிறான். ஏன்னா இவன் ஒட்டுமொத்தமாக உரிமைகளை அடகு வச்சு பழக்கப்பட்டவன். இது வந்தாலும் அவங்க தான் பார்க்கணும், இது வந்தாலும் டெல்லி தான் முடிவு பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். இந்த டெல்லி ஏகாதிபத்தியத்தை ஒழிக்கணுங்கிறது ஒரு பெரிய போராட்டம். அது ஒரு நெடிய ஒரு போராட்டம் வச்சுக்கோங்களேன். அதை நம்ம வெளிப்படையாக நிறைய பேர் பண்ண முடியாது, பேசவும் முடியாது. அது ஒரு பெரிய போராட்டம். ஆனால் இது போன்ற விஷயங்களை பண்ண துவங்குவது தான் அது போன்ற விஷயங்களுக்கான துவக்க புள்ளியாக இருக்கும். அதான் அவர் பேசுகிறாரு, மற்ற யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் வேலுமுருகன் ஒருத்தர் சில இடத்துல பேசியிருக்கிறாங்க. தொடர்ச்சி அதை பேசணும், நல்ல ஒரு முன்னகர்வாக தான் நான் பார்க்குறேன். அடுத்து 3வது தீர்மானம் என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நிலமற்ற உரிமை மறுக்கப்பட்ட ஆதி தொல்குடிமக்களின் மீட்சிக்கு வழங்கப்பட்ட 12 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் மொத்தமும் இன்றைக்கு அபகரிக்கப்பட்டும் ஆக்கிரமிக்கப்பட்டும் உள்ளன. தமிழ்நாட்டை மாறி மாறி ஆண்ட இரு பெரும் திராவிட கட்சிகளும் அதனை மீட்டெடுப்பது குறித்து எவ்வித அக்கறையும் அற்று இருக்கின்றன. நாம் தமிழர் கட்சி மலர்கிற போது பஞ்சமர் நில மீட்பே பைந்தமிழர் உரிமை மீட்பு என்ற கொள்கை முழக்கத்துடன் பஞ்சமர் நிலங்கள் யாவற்றையும் கண்டறிந்து மீட்டெடுத்து அந்நிலங்களுக்குரிய ஆதி தொல்குடிகளுக்கு வழங்குவோம் என பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி அறிவிக்குது. ஆக்சுவலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மைன்யூட்டாக வந்து வேலை பார்க்குறாங்க. அது நல்லாவே தெரியுது. முதல் 2 தீர்மானமும் ஒன்றிய அரசுக்கு, அடுத்த தீர்மானமே மாநில அரசுக்கு வந்துட்டாங்க. பஞ்சமர் நில மீட்புங்கிறது ரொம்ப ரொம்ப நெடுங்கால ஒரு கோரிக்கை முழக்கம். பஞ்சம நிலத்தை மீட்டு கொடுங்க. ஏன்னா அது வந்து ஆதி தொல்குடிகளுக்கென்று வழங்கப்பட்ட நிலங்கள். அந்த நிலங்களில் இவங்க எவெல்லாம் ஆட்டையை போட்டாங்க. இங்கே தான் இருக்குது செங்கல்பட்டு, இது போல எவ்வளவோ பஞ்சம நிலங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒட்டுவதும் ஆட்டையை போட்டாங்க. அந்த ஆட்டையை போட்டவங்க யார்? ஏன் 2 பேர் வாய் திறக்க மாட்டேங்க? திமுக அதிமுக 2 பேருமே வச்சுருக்கிறாங்க. அது அப்போ இந்த கட்சி போன்றவங்க, இன்னும் பட்டியலின மக்களுக்காக பேசக்கூடிய அண்ணன் திருமா போன்றவங்களாம் தொடர்ச்சியாக வந்து கேட்குறாங்க. பட் இன்னும் ஓப்பனாக வெளிப்படையாக கேட்கணும், அதை கேட்க மறுக்கிறாங்க. அதை சீமான் கையில் எடுக்கிறாரு. அதனால தான் சீமான் கிட்ட என்ன சொல்கிறாங்க, நாம் தமிழர் கட்சிக்கிட்ட ரவீந்திரன் துரைசாமி போராட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பட்டியலின மக்களுடைய வாக்குகளை கவருகிற வகையில் அல்லது அவர்களின் மீது நான் கவனம் செலுத்துகிறேங்கிறத கூறக்கூடிய வகையில் இது போன்ற வகையில் அவர் பார்க்குறாரு. தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாருங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். முரசொலி அலுவலகம் கூட பஞ்சம நிலம் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் உறுதியாக நம்ம இது பண்ணலை. அடுத்து தமிழ் தேசிய இனத்தின் ஆதி தொல்குடிகளுள் ஒன்றான தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களின் நெடுநாள் கோரிக்கையான
தனியிட பங்கீட்டோடு கூடிய பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை முழுமையாக ஆதரிப்பதோடு அதனை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஒன்றிய அரசை இந்த தீர்மானத்தின் இந்த பொதுக்குழு மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோரிக்கை. ஏன்னா 2 விதமான கோரிக்கை உண்டு. தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகத்தை மக்களை அந்த மக்கள் எல்லாரும் அந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி மேலே வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டோம்னா இன்னும் நிறைய கேள்விக்குறிகள் இருக்குது. இன்னொன்று, இடஒதுக்கீடுங்கிறது ஒரு சலுகை அல்ல, அது நமக்கு இருக்கக்கூடிய உரிமை. அது அப்படி தான் நம்ம பார்க்கணும். சட்டம் இருக்க நமக்கு வழங்க இருக்கிற உரிமை. கோட்டாலன்னா உனக்குன்னு அவ்வளோ மோசமாக போச்சா? அப்படி கிடையாது. ஸோ இதுதான் பொதுவாக நம்ம விளக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இது ஒரு செக்ஷன், இது ஒரு பர்ஸ்பெக்டிவ். இப்போ இவங்க சொல்லக்கூடிய பர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, ஏங்க நான் இந்த பட்டியலில் இருந்து நான் இந்த உரிமையெல்லாம் வாங்கி நான் வளர்ந்துட்டேன், என்னை விட்டுரு, என்னை இந்த பட்டியலுக்குள்ளே வைக்காத அப்படின்னு அவங்க வைக்கிற கோரிக்கை அந்த மக்களுடைய சுயமரியாதை கோரிக்கைன்னு சொல்கிறாரு சீமான். இதுக்கு நிறைய 2 விதமான எதிர்ப்பு இருக்குது. திரு சீமானுக்கு ஆதரவாகவும் ஒரு கூட்டம் இருக்குது, எதிர்ப்பாகவும் ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் அதாவது அவர் ஆதரவு அதிகமாக இருக்கா எதிர்ப்பு அதிகமாக இருக்கா யோசிக்கல. தனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் இதில் எது சரி எது தப்புன்னு தீர்மானிக்கக்கூடிய அது உறுதிப்படுத்தக்கூடிய இடத்துல யாருமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு தோழர் இருக்கார், அவர் சொல்கிறாரு தப்புங்க, அது அப்படி வெளியேற்ற கோரிக்கை ஆதரிக்கக்கூடாதுங்க, பட்டியல் விட்டு வெளியேறுனா இன்னும் அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் எப்படி ரிசர்வேஷனை பயன்படுத்துவாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுடைய 2 நாள் கோரிக்கையான தனி இட பங்கீட்டோடு தனி ஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்போ தனி ஒதுக்கீடு கொடுத்தா அவங்களுக்கானது கிடைச்சிரும்னு திரு சீமான் சொல்கிறாரு. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படி தனியாக போனோம்னா அது சரியாக வராதுங்கன்னு மற்றவங்க சொல்கிறாங்க. ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு இஷ்யூ. பட் இந்த இஷ்யூவை எடுத்து பேசுகிறாரு. இதுவும் பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களுடைய பக்கம் நான் நிற்கிறேன், அதை பெரும்பாலானவங்க இதை ஆதரிக்கிறதா ஒரு சொல்கிறாங்க. இது இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் த டேட்டா, ஒரு பர்செப்ஷன் அடிப்படையில் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. பட் அதையும் கேட்குறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா யாருக்கு வலியுறுத்துறாரு, அவர் ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்துறாரு. இப்போ ஏன் அப்படின்னா, இதே ஒன்றிய அரசு தான் இதற்கு முன்னாடி தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகத்தை பார்த்தீங்கன்னா பல்லர்கள் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்துச்சு. அப்படி தான் இருந்தது. அதில் அப்போ அவங்க பேரை மாற்றணும்னு ஒரு வலியுறுத்தி கேட்டாங்க. பேரை மாற்றினாரு திரு நரேந்திர மோடி. அதுக்கு தான் சொல்கிறாங்க, தேவேந்திரர்கள் எல்லாம் நரேந்திர தாமோதர் மோடிக்கு வாழ்த்திருக்கிறோன்னு சொல்லி ஒரு பெரிய இதே பண்ணாங்க. அவங்க பண்ணது மைக்ரோ கேஸ்ட் பாலிடிக்ஸ் பண்ணி அதை இது பண்ணாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுடைய கோரிக்கை என்னை விட்டு இதிலிருந்து வெளியேற்றுங்க, நாங்கள் தனி ஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்குறாங்க, அதை நான் ஆதரிக்கிறேங்கிறாரு. அதில் பெரும்பாலும் அதை ஆதரிச்சாங்கன்னா அவங்க சீமானை ஆதரிக்கலான்ற மனநிலைக்கு வருவாங்கன்னு அந்த ஒரு மனநிலை அதில் கண்டிப்பாக இருக்கலாம். அதுவும் ஒரு முக்கியமான கோரிக்கை ஒன்றிய அரசுக்கு வைக்கிறார். இப்போ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் தமிழ்நாடு என்னும் பெயர் அழிக்கப்பட்டிருக்கு, அரசு போக்குவரத்து கழகம் என்று தான் எழுதப்பட்டிருக்கு. அப்படி இது கண்டனத்திற்குரியது. ஏன் தமிழ்நாடு என்று வைக்கல அப்படின்ற மாதிரி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க சார். குறிப்பாமா அதில் நிறைய விஷயங்களும் சொல்கிறாரு. அதையும் நான் சேர்த்தே உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி இது எல்லாமே அண்டை மாநிலங்களாக இருக்குல்ல, இது எல்லா மாநிலத்திலையுமே பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்துடைய பெயரை அடையாளமாக போடுறாங்க. ஆனால் நீங்கள் ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்கன்றார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா திமுக அரசு அமைந்த பிறகும் அது மாறலைங்கிறதான் சரி, அதிமுக ஆட்சியில் அது தொடர்ந்துச்சுன்னு சொல்கிறாங்க, துவங்கச்சுன்னு சொல்கிறாங்க. அது சப்ஜெக்ட் டு கரெக்ஷனாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது முதலமைச்சராக இருக்கும்போதே சேர சோழர் பாண்டிய பேரை நீக்கினார், தமிழ்நாடு அழிப்பை அவர் பண்ணிட்டாரு, அவர் பையன் ஸ்டாலின் தமிழ்நாடுங்கிற பேரே அவர் அழிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் பெருந்தலைவர் காமராஜர், தாத்தா காகிதவல்லத் அவருடைய பேரில் இருந்த பேருந்து நிலையங்களுடைய பேரெல்லாம் மாற்றி கருணாநிதி அவர்களுடைய பேரை சூட்டுறதை நாங்கள் முறியடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அண்மையில் ஏற்காட்டில் மலை தகடூர் அதியமான் நெடுமான் 5 பேரை மாற்றி தந்தை பெரியார் கொண்டை ஊசி வளைவு என்று எழுதப்பட்டதை அழித்து மீண்டும் மன்னர் அதியமான் பேரை சூட்டித்து நாம் தமிழர் கட்சி, அதை மீண்டும் அழித்து ஈவேரா எழுதியுள்ளனர் திராவிட இயக்கத்தினர், ஒரு நாள் அடையாள அழிப்போர் அனைத்தும் நாம் தமிழர் கட்சி அரசால் துறை தெரியப்படும் என நாம் சூழ்நிலைக்கிறது. அதாவது என்னன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கொண்டை ஊசி வளைவு ஒன்று இருக்கும்ல, அங்கே ஏற்கனவே அதியமான் நெடுமான் அப்படின்னு சொல்லி பேர் இருந்துச்சு. அதை அழிச்சிட்டு ஐயா தந்தை பெரியார்
கொண்டை ஊசி வளைவுன்னு சொல்லி மாற்றி எழுதியிருக்கிறாங்க. ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. எதுக்காக அதை அழிச்சிட்டு ஏற்கனவே இருக்கிற இல்லாத ஒரு பேர் வைக்கலங்க ஒரு இடத்துக்கு, அதுக்கு நீங்கள் வைக்கிறீங்கன்னா ரைட்டு. அப்புறம் உங்களுக்கு புரியுதா? பேரே ஒரு இடத்துக்கு இல்லை, அந்த இடத்துக்கு போய் நீங்கள் வைக்கிறீங்கன்னா ரைட்டு. இப்போ கருணாநிதி ஐயாவோட பேரில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது கருணாநிதி ஐயா பேரில் என்ன இருக்குது, ஏதாவது ஒரு நூலகமோ ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை அழிச்சிட்டு ஐயா பெரியார் ஈவேரான்னு வைப்போமா? வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு அடையாளம், இவர் ஒரு அடையாளம் திமுக கருதுகிறதுன்னும் போது வைக்க மாட்டாங்க. அப்போ அது மாதிரி ஏற்கனவே இருக்கிற இடத்தையும் அழிச்சிட்டு வைக்கணும். அது நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு ஐயா பெரியார் பேர் வச்சுட்டு போங்க, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி பண்ணிட்டு போங்க. அப்போ இருக்கிற இடத்த அழிக்கிறாங்கன்னும் போது இவங்களுக்கு கோபம் வருது. இவங்க என்ன பண்ணுறாங்க, நீ வேணும்டே பண்ணுறீங்க, அதிகமாக நெடுமானஞ்சியை விட ஒரு பெரியவரா பெரியார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபைட் வந்து ஓடிட்டு இருக்கு. அதை நாம் தமிழர் கட்சி போய் அழிச்சிருக்கிறாங்க. அவங்க போய் அழிச்சு திருப்பி அந்த பழைய பேர் எழுதுனாங்க. இப்போது தீகாக்காரங்களாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் என்னப்பா அழிக்கிறது, நான் உங்களது அழிக்கிறேன்ப்பான்னு அவங்க அதிகமாக நடிச்சு திருப்பி பெரியார்னு பேர் வச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து அதை பண்ண விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசுகிறாரு. அடுத்து நீட்டுக்கு எதிரான ஒரு தீர்மானம் சார். சமூக நீதிக்கும் சம வாய்ப்புக்கும் எதிரான நீட் தகுதி தேர்வுக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளித்து நீட் தேர்விலிருந்து நிரந்தர விலக்கு தர இந்திய ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என கோருவதோடு தமிழக சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்ட முன்வரைவுகளுக்கு ஆளுநர் உடனடியாக ஒப்புதல் தர வேண்டும். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுவும் ஒன்றிய அரசை நோக்கிய ஒரு கோரிக்கை தான். ஏன்னா நீட்டை வந்து எதிர்க்கணும். ஏன்னா இவங்க நீட்டை வந்து எதிர்க்கிறேன், நீட்டை ஒழிக்கிறேன்னு சொல்லி இவங்க பொய் வாக்குறுதி ஊற்றி ஏமாற்றிவிட்டாங்க. ஸோ டேரெக்டாக யார்கிட்ட இருக்குன்னு தெரியும், ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒழுங்காக பண்ணு. அதே மாதிரி ஆளுநர் இந்த சட்ட முன்வரைவெல்லாம் உட்கார வச்சுட்டு பூஜை போடாமல் கையெழுத்தை விட்டு அனுப்பி விடு அப்படிங்கிறாரு. இது ஒரு நல்ல தீர்மானம் தான். குட் மூவ் ஆக்சுவலி. அடுத்து 7வது தீர்மானம் வந்து ஈழத்தமிழர்களுக்கான ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் என்னன்னா, அதில் ரொம்ப நீளமாக பேசியிருக்காரு. அவங்களுக்கே தெரியும் இல்லையா, அந்த கட்சி பிறந்ததே வந்து பார்த்தீங்கன்னா பிணக்குவியலுக்கு முதல் தான் பிறந்துச்சு, 2009. ஸோ அதான் அந்த 15 வருஷம் ஆயிடுச்சு நம்ம இந்த இனப்படுகொலையை கடந்து, இன்னும் நமக்கு தீர்வு கிடைக்கல. இந்த படுகொலை நடத்தின மஹிந்த ராஜபக்ச, கோத்தபய ராஜபக்ச, ஃபசில் ராஜபக்ச எல்லாம் இன்னைக்கு கூட விசாரணைக்கு உட்படுத்தப்படுறது கிடையாது. உலகம் முழுக்க தமிழர்கள் நீதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 2011ஆம் ஆண்டு இலங்கை மீது பொருளாதார தடையையும் பன்னாட்டு போர்க்குற்ற விசாரணையும் கோரி தீர்மானம் ஏற்றினாங்க. யார் 2014 யார் ஏற்றினாங்க? ஜெயலலிதா ஏற்றினாங்க. அதுவே தமிழ்நாடு மட்டுமல்லாத உலகெங்கும் வேறு பரப்பியான தமிழ் ஒட்டுமொத்த குரலாக இருக்குது. அதுக்கு மதிப்பளித்து இலங்கை மீது ஒரு தலையிடற்ற பன்னாட்டு போர்க்குற்ற விசாரணை அமைக்கணும். அதே மாதிரி தனித்தமிழீழமே நிரந்தர தீர்வு என்பதால் தனி நாடு அமைக்க ஈழத்தில் வாழும் தமிழர்கள்கிட்ட, புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்கள்கிட்ட பொதுவாக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு சர்வதேச சமூகத்துக்கு அழுத்தம் கொடுக்கணும்னு கேட்குறாரு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நோட். யார் அழுத்தம் கொடுக்கணும்? பிஜேபி தான் அழுத்தம். வேற வழி இல்லை. இந்திய ஒன்றிய அரசு ஆள்வது யாரு? பாஜக. உங்கள்கிட்ட தானே வெளியுறவு கொள்கை இருக்குது, உங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்போ நீ தான் அழுத்தம் கொடுக்கணுங்கிறாரு. அவசரம் பண்ண போகிறது கிடையாதுன்னு வச்சுங்களேன், தலையிடவே மாட்டாங்க. இத்தனைக்கும் அவங்க தட்டினா அப்படி உட்காரக்கூடிய ஆட்கள் தான் இலங்கை. அவ்வளோ தூரம் நம்ம உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே தமிழர்களுக்கான ஒரு நாடு அமைக்கிறதுக்கு பிஜேபி முன்வர மாட்டேங்குது. அதை கேட்குறாரு அவர். ஒரு முக்கியமான பாருங்க, இந்த ஈழத்தமிழர்கள் விவகாரத்தில் தான் இந்த கட்சி பிறந்ததெல்லாம் உண்மைதான், ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனாலும் ஒரு 10 தீர்மானத்துக்குள்ளே அவங்களுடைய தீர்மானத்தை கொண்டு வந்துருக்கிறாங்க. அட் த சேம் டைம் ஸ்டேட்டோட இஷ்யூஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆன்டி பிஜேபிங்கிறத நிரூபிக்கிட்டே நான் வந்து உனக்கு எதிரானவன் தான் அப்படிங்கிறத காமிச்சிட்டே இருக்கிறாங்க பாருங்க. அடுத்து வந்து சமூக நீதியின் செயல் வடிவமான வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அடிப்படை ஆதாரமான சாதிவாரி கணக்கெடுப்பை செய்வதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்கும் போதும் அதனை செய்யாது காலம் கடத்தும் திமுக அரசின் செயல்பாடு வெளிப்படையான மோசடித்தனமாகும். அதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்ச்சியாக எடுக்கணும்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அதில் போட்டிருக்காரு, பீகார், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலம் எடுத்துச்சு. நீங்க சமூக நீதியின் தொட்டிலுன்னு சொல்றீங்க, அதை மறுப்பது வெட்கக்கேடானது அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு முக்கியமான ஒரு பொதுக்குழு தீர்மானம் தான். அடுத்து விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் விவசாய நிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு எடுக்க மாட்டேன் என தேர்தலில் வாக்குறுதி அளித்துவிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் வானூர்தி நிலையம் அமைக்கவும், கிருஷ்ணகிரி மாவட்டம் உத்தப்பாளையம் இந்த மாதிரியான பகுதிகள் எல்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு இதற்கு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. குறிப்பா வந்து இந்த திருவண்ணாமலை மேல்மாலை வந்து தொடர் அருள் ஆறுமுகம் போறானார். அது அப்புறம் குறிஞ்சிப்பாடி, மதுரை மாவட்டம் இலுப்பங்குளம் எல்லாரும் தொழிற்பேட்டை அமைக்க போறாங்க. இதுக்கு என்னன்னா, திமுக அரசனுடைய அடாவடித்தனமான இல்லங்களை பிடுங்கக்கூடிய மனநிலை இருக்குல்ல, அது இவங்களுடைய கொள்கைக்கு எதிரானது.
அதை பண்ணுறல உங்களை நான் இப்படி தான் நாங்கள் டீல் பண்ணுவோம் அப்படின்னு இவங்க சொல்லி அதை வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுடைய ஆட்சியில் நிலவும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைக்கு தான் வந்து உறுதியளிக்கப்படும் அப்படிங்கிறத பேசுகிறாங்கம்மா. இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் என சட்டமன்ற தேர்தலில் ஏமாற்றும் வாக்குறுதியை அளித்த திமுக ஆட்சி அதிகாரத்தை அடைந்தவுடன் சட்ட போராட்டத்தின் மூலம் முன் விடுதலை கோரிய இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்து அவர்களின் விடுதலை தடைபட காரணமான திமுக அரசின் செயல் நயவஞ்சக போக்கின் உச்சமாகும். குறிப்பா இந்த விவகாரத்தை எக்ஸ்போஸ் பண்ணதே நம்ம தான், தெரியுமா உங்களுக்கு? 4th ஸ்டேட் தமிழ் நம்ம தொடர்ச்சி ஒருத்தர் பேசியிருக்கோம். அவங்க எல்லாருமேமா நிறைய பேர் எங்களுக்கு வந்து முன்ஜாமீன் வேணுங்கன்னு கேட்டாங்க. முன்னாடி விடுதலை பண்ணலான்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது தான் தமிழக அரசு என்ன அஃபிடேவிட் தாக்கல் பண்ணாங்க தெரியுமா? இவங்கெல்லாம் வெளியில் வந்தால் சமூகத்துக்கு ஆபத்து, இவங்கெல்லாம் வெளில மாதிரிலாம் பேசுவாங்க, இதெல்லாம் ரொம்ப ஆபத்துன்னு சொல்லி அஃபிடேவிட் தாக்கல் பண்ணாங்க. அதுதான் அவர் சொல்கிறாரு. ஸோ என்னன்னா அவங்களுக்கான இடஒதுக்கீட்டையும் பிரதிநிதித்துவத்தையும் நாங்கள் உறுதி பண்ணுவோம், திமுக நாடகம் ஆடுது அப்படிங்கிறத. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ முஸ்லீம், நான் வந்து சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறார். அடுத்து விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலில் ஆதி தொல்குடி மக்கள் வழிபாடு செய்வதற்கு இருக்கும் சாதிய சிக்கலை தீர்க்காது விட்டு அதனை கிடப்பில் போட்டு இருதரப்பையும் பகையோடு இருக்க வழிவகை செய்திடும் ஆளும் திமுக அரசின் கையாளாத தனத்தையும் வாக்கரசியல் நாடகத்தையும் நாம் தமிழர் கட்சி பொதுக்குழுவின் வாயிலாக வன்மையாக கண்டிக்கிறது. கோயில் நுழைவு போராட்டங்கள் எடுத்தது நாங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் நீங்கள் தான் சாதனை பண்ணணும்னு சொல்கிறீங்க. திரௌபதி அம்மன் கோயிலில் உங்களால் உள்ளே விட முடியல, கோயில் இழுத்து பூட்டிட்டா அதான் சமூக நீதிங்கிற, அதான் அந்த மனுஷன் கேட்குற, அப்படி கட்சி கேட்குது. அப்போ அதுதான் சமூக நீதியா? கிடையாது, நீ வாக்கு அரசியலுக்காக பண்ணுற நாடகம் அப்படின்னு பேசுகிறது நாம் தமிழர் கட்சி. அடுத்துமா வேங்கவேல் சம்பவம் நம்ம பார்த்துருப்போம். அது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கடந்துருச்சு. சிபிஐ அது இதுன்னு போட்டாங்க. இப்போ அது தொடர்பாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. வேங்கை வயலில் மனித கழிவை குடிநீர் தொட்டியில் கலந்த கயவர்களை கைது செய்யாது விட்டுவிட்டு பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களையே குற்றவாளிகளாக சித்தரித்து வழக்கை நீர்த்து போக செய்த ஆளும் திமுக அரசின் மோசமான நிர்வாக செயல்பாட்டை வன்மையாக கண்டிப்பதோடு அமையவிருக்கும் நாம் தமிழர் ஆட்சியில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த கொடுமையில் கொடுமை, உச்சகட்ட கொடுமைனா அதுதான். இன்னைக்கு ஆக்சுவலி ஐ திங்க் ஸோ இன்னைக்கு 3வது ஆண்டுன்னு நினைக்கிறேன், 3வது 4வது ஆண்டோன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா வேங்கவேல் விவகாரத்தில் இந்த அரசாங்கம் வந்து ப்ரோ பீப்புளாக இல்லை. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லவா? இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கேட்டது யார் தெரியுமா? அண்ணன் திருமாவளவன். சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டார். ஏன்னா என்ன சொன்னாங்க இவங்க, அந்த யார் அந்த பாதிக்கப்பட்டவங்க அவங்க தான் கலந்தாங்கன்ட்டு முடிச்சு விட்டாங்க. அதுதான் சரியான, ஆமாம் அதுதாங்க சரியான சமூக நீதினார் ஐயா வீரமணி விடுதலை எழுதினார். அவ்வளோ ஒரு மோசமான விஷயம், அதை பற்றியும் போட்டிருக்காரு. வெரி குட். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் 13வது தீர்மானம். சரி, நீங்கள் பார்த்துருப்பீங்க, கவின் ஆணவ படுகொலை பார்த்தோம். தொடர்ச்சியாக இந்த ஆட்சி நடக்கக்கூடிய ஆணவ படுகொலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் வந்து சமூக நீதியை காக்கிறோம், நாங்கள் ஒரு திராவிட மாடல், நாங்கள் ஒரு அந்த மாடல்னு எந்த மாறுதட்டி கொள்ளாத ராஜஸ்தானில் அவங்க வந்து தனிச்சட்டம் ஏற்றிருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, குழு போட்டிருக்காரு. ஏதோ ஒன்று சொல்லுவாங்கம்மா, நீங்கள் ஒட்டுமொத்தமாக கிடப்பில் போனால் ஒரு குழுவை போட்டிங்கன்னா கிடப்பிலே கிடக்கும், ஏன்னா அவனுக்கு கண்டுக்க மாட்டான். அதே தான் வேங்கவேலுக்கும் ஒரு குழு போட்டு எல்லாத்தையும் பண்ணுவாங்க, குழு போட்டு முடிச்சு விட்டுறது. புழு கூட நகரும், அந்த குழு நகராதுன்னுவார் மனுஷர். புழு கூட நகரையா, அந்த குழு நகராதியான்னுவார். அது மாதிரி குழு போட்டு முடிச்சு விட்டாங்க. அதில் முக்கியமான மேட்ரு பாருங்கள், உடுமலைப்பேட்டை சங்கர் சாதிய ஆணவ படுகொலை வழக்கு நீங்கள் இன்டர்வியூ எடுத்தீங்க இல்லையா? உடுமலை சங்கருடைய மனைவியாகிறதா கௌசல்யா அவர்கள் இன்டர்வியூ எடுத்தீங்க. அந்த மேல்முறையீட்டில் முனைப்பு காட்டவே இல்லை, வழக்கு இழுத்துருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதை குறிப்பிடுகிறார் சீமான். நாம் தொடர்ச்சி குறிப்பிடுகிறது. அவ்வளோ தூரம் அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலி அவங்க. வெரி குட். அடுத்து 14th என்னன்னு பாருங்க. அடுத்து மதுவிலக்கை அமல்படுத்தி மாவட்டம் தோறும் குடிநோயாளிகளுக்கு சுகாதாரத்துறை சார்பாக மீட்பு நிலையங்கள் அமைப்போம் என வாக்குறுதி அளித்துவிட்டு மதுவை தமிழக வீதி எங்கும் கரைபுரண்டு ஓடச் செய்திருக்கும் ஆளும் திமுக அரசின் நிர்வாகச்சீடு கடும் கண்டனத்துக்கு கூறியது. அதில் பாருங்க, அதோட நிப்பாட்டாம கள்ளச்சாராயம், கஞ்சா, கொக்கைன், அபீன், மெத்தபட்டமைன் எல்லாத்தையும் மிதமிஞ்சிய புழக்கம், போதை பொருளை விற்பனை செய்தீங்க அப்படிங்கிறது வெட்கக்கேடானதுங்கிறார். ஸோ இது வந்து பெண்களை முக்கியமாக வந்து கவரக்கூடிய ஒரு தீர்மானம். என்னென்னா அவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இதனால் குடும்பத்தை நடத்த முடியல, பிள்ளைங்களை கவனிக்க முடியல, தாலி அறுத்து சாவடிக்கிறானுங்க.
நேற்று பாருங்க நம்ம ஒரு செய்தியில் கணவன் மனைவி 2 குழந்தைங்க இப்போ குடிச்சிட்டு வந்து ரொம்ப தொலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான், எழுத்துக்கிறதுக்கு அடிச்சு கொலை பண்ணிட்டான் அந்த பெண்ணை, அந்த மனைவியை கொண்டுட்டான். அவன் ஜெயிலுக்கு போக போகிறான், குழந்தைங்க. அடிப்படை காரணம் மது. அப்போ இந்த பிரச்சனையினுடைய வீரியம் தெரியாமல் இந்த அரசாங்கம் விளையாடிக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15வது வந்து பெண்களின் பாதுகாப்பு குறித்து பேசியிருக்கிறாரு. அது ரொம்ப முக்கியம். பட் இதில் தான் அவங்க கொஞ்சம் விக்ரஸாக இருக்காங்க. எனக்கே கூட அதில் ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு தோணுது. என்னென்னா பெண்கள் விவகாரத்தில் தவறு பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் மரண தண்டனை தான் கொடுக்கணுங்கிறாங்க. தெரியல, மேபி பெண்களுக்கு இப்போ ஆஸ் அ உமனாக நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்போஸ் பண்ணால் எனக்கு தெரியாது. பட் பொதுவாக மரண தண்டனைக்கு எதிரான ஒரு ஆள் தான் நானும். அவங்களே கூட மரண தண்டனைக்கு எதிரான ஆட்கள் தான். அதை வாசித்தவங்க கூட சொன்னாங்க. அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க பாருங்கள். எந்த குற்றத்திற்கும் மரண தண்டனையாக இருக்கக்கூடாது என்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு என்றாலும் பெண்கள் மீதான பாலியல் கொடுமைக்கு மரண தண்டனை மட்டுமே தீர்வு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. பட் அவங்க மற்ற நாடுகளில் மரண தண்டனை கொடுக்குறாங்கல்ல சார், அங்கெல்லாம் இந்த பாலியல் வன்கொடுமையெல்லாம் வந்து குறைஞ்சிருக்கா? அதான் சொல்கிறேன். என்னன்னா நான் என்ன சொல்கிறேன்னா மரண தண்டனைங்கிறது எதுக்குமே தீர்வு கிடையாது. என்னையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நீ கொன்னுட்டேன்னா இதெல்லாம் சரியாருமா? கற்பிக்கணும், சமூகத்தை கற்பிச்சுக்கிட்டே இருக்கணும். சமூகத்தை நீங்கள் மாற்றணும்னா நீங்கள் கற்பிக்கணும் சமூகத்துக்கு. பெண்ணுன்னா யார், ஒரு பெண்ணை ஒரு சமூகம் எப்படி பார்க்கணும். இப்போது நம்ம வந்து வரிசையாக ஒரு 20-30 கொலை பண்ணிடுவோம், திருந்திடுவானா? சமூகத்தில் மற்றவன் திருந்திடுவானா? அவனுக்கு நாளைக்கு ஒரு ஆபாசம் ஒன்று கிளர்ச்சி ஏற்படும், ஏன்னா ஒருத்தர் போய் பாப்பா தப்பு பண்ணுவான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிரச்சனை என்னன்னா படிப்பு, அறிவு, கல்வியை நம்ம ஆண்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். பெண்ணுனா யாரு, அவளை எப்படி பார்க்கணும், எப்படி பழகணும்னு கொண்டு போகணும். அந்த ஆண் குழந்தை வந்து வளரும் போதே பெற்றோர்கள் வந்து சொல்லி வளர்க்கணும். அதாவது பெண்ணு தான். ஒரு முறை கனிமொழி வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க, ஐ திங்க் ஸோ. அவங்கள்ட்ட ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, சமைப்பீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின். அவங்க திருப்பி கேட்டாங்களாம், அதில் பெண்ணை பார்த்தா சமைப்பீங்கன்னு கேட்குறீங்க, ஒரு ஆணை பார்த்தா கேட்பீங்களா? நியாயமான கேள்வி தானே. அதனால் பெண்ணு சமைச்சிட்டே தான் இருக்கணுமா? நான் சமைக்கிறத வந்து இன்னொன்று அவர் மட்டும் நான் ஆண்கிட்டே கேட்டு தான் சொன்னா வச்சுக்கோங்களேன், சூப்பர். அவர் ஆண்கிட்ட கேட்டதே இல்லையே, கேட்டதே இல்லை. ஒரு குழந்தைய வந்து பெண்ணு மட்டும்தான் பார்த்துக்கணுமா? பெண்ணால் தான். அதாவது இதில் 2 விதமான விஷயங்கள் இருக்குது. இயற்கையான ஒரு விஷயம் இருக்குது. இயற்கை வந்து பெண்ணை தான் முதன்மைப்படுத்துது குழந்தைக்கு. அஃப்கோர்ஸ் ரைட்டு தான். பட் ஆணுக்கு அதில் பங்கு இருக்குல்ல, உதாசீனப்படுத்தக்கூடாதுல்ல. அப்போது அதில் வச்சு தான் நம்ம பார்க்கணும். பெண்ணை பற்றி கற்றுக் கொடுக்கணும். பட் ஒரு கட்சியாக அவங்க வந்து அதை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சரியாக இருக்கும்னு அவங்க நம்புகிறாங்களான்னு தெரியல. பட் நமக்கு அதில் மாற்று பார்வை இருக்குது. பட் அந்த கட்சி என்ன சொல்லுதுன்னா, இப்போ நான் எதுக்குமே தீர்வு கிடையாது மரண தண்டனை, ஆனால் பெண்ணு மேலே கையை வச்ச தொட்டா தூக்குவண்டா அப்படிங்கிற மாதிரி அண்ணன் வந்து ஒரு இது போட்டிருக்காரு. ரைட்டு. அடுத்து 16வது படிங்க. மின்கட்டணம் மாதம் ஒரு முறை கணக்கிடும் முறை கொண்டு வரப்படும் என கொடுத்திருந்த தேர்தல் வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்டதோடு மின்கட்டணத்தை தாறுமாறாக ஏற்றி ஏழை நடுத்தர வர்க்கத்து மக்களின் வயிற்றில் அடிக்கும் ஆளும் திமுக அரசின் முறைகேட்டை நாம் தமிழர் கட்சி கண்டிக்கிறது. உண்மையிலேயே வயிற்றில் அடிக்கிறாங்க. அங்கங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மாதம் 2 முறைன்னு சொல்லி ஏமாத்திட்டீங்க. மின்கட்டணத்தை உயர்த்திட்டீங்க. இதெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்குறேன், நான் இலவச பஸ்ஸு கொடுக்குறேன், அப்புறம் புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபா கொடுக்குறேன் பெண் குழந்தைகளுக்குன்னு சொல்லி ஊரை ஏமாற்றி நீ கொடுக்கலாம். யார் காசு? உங்கள் வீட்டில், நம்ம வீட்டில், எங்கள் வீட்டில் கட்டுற வரி பணத்தில் வர காசு. நீ அதெல்லாம் கொடுத்துவிட்டு வீட்டில் இருக்கிறவங்க போய் 500 ரூபாய்க்கு குடிக்கிறான். ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆண் 500 ரூபாய்க்கு குடிக்கிறான். ஒரு நாளைக்குன்னா 15,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு அவன் குடிக்கிறான். அந்த 15,000 கொண்டு நான் தூக்கி கொடுத்துட்டு நான் 1000 ரூபாய் தூக்கி பிச்சை காசு மாதிரி போடுறீங்களா அப்படிங்கிறது தான் மக்கள் கேள்வி. மக்கள் கேள்வி என்னென்னா 15,000 எடுத்து பிடிங்கிறீங்க, இபி பில்லு பிடிங்கிறீங்க, அதான் வழித்தடிக்கிறீங்கன்னு கேட்குறது. அந்த தீர்மானம் நியாயமான தீர்மானம். உண்மையிலேயே இவங்களுக்கு இபியில் அக்கறை இருந்திருந்தா எந்நேரம் கம்மி ஆயிருக்கணுங்க. கம்மி ஆகலை. கேட்டால் அதிமுக பண்ணுச்சு, அது பண்ணுச்சுன்னுவாங்க. நீங்கள் ஆட்சியிலேருந்து கேட்டால் இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவோம் என கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி அளித்து அரசு ஊழியர்களின் வாக்குகளை பெற்றுவிட்டு நிதி சுமையை காரணம் காட்டி அதனை நடைமுறைப்படுத்த மறுத்து ஏமாற்றி வரும் திமுக அரசின் செயல்
அரசு ஊழியர்களுக்கு இழைக்கும் மாபெரும் அநீதியாகும். அதனை வன்மையாக கண்டிப்பதோடு நாம் தமிழர் ஆட்சியில் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்தும் என இந்த பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி இது வந்து ஒரு 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 பெரிய ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிற இஷ்யூ இது. பட் பிரச்சனை என்னன்னா திமுக வாக்குறுதி கொடுத்தது தான் பிரச்சனை. இந்த பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வந்தால் எவ்வளோ கோடிகள் செலவாகுங்கிறது நாம் தமிழர் கட்சியினருக்கும் தெரியும். பட் மேபி அவங்களுடைய ஃபினான்ஷியல் பிளான்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஓப்பனாக சொல்லணும்னா என்ன பிரச்சனை தெரியுமா? அதுக்கு காசு இல்லை, கஜானா காலி, கஜானாவை காலி பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இருக்கிற காசு கொடுக்கறதுக்கு இப்போ அவங்கள்ட்ட கேட்டோம்னா சொல்லுவாங்கன்னா நாங்கள் அந்த காசுக்கான மாற்று திட்டத்தை சொல்லுவோன்னுவாங்க. அப்போ அது மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு, குறிப்பாக அரசு ஊழியர் நம்பிக்கையை பெறுவதற்கான ஒரு வேலையாக ஒரு தீர்மானமாக அது சீமான் பார்க்கிறார், நாம் தமிழர் கட்சி பார்க்கிறது நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களில் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பில் 80 விழுக்காடு முன்னுரிமை தர வேண்டும். போக்குவரத்து துறையில் ஒப்பந்த முறையில் தொழிலாளர்களை நியமிப்பதை நிறுத்தி ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ள ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். எஸ், அதாவது என்னன்னா கிட்டத்தட்ட அதில் வந்து அவர் தொழிலாளர்களுக்கானவே ஒரு தீர்மானம் போட்டிருக்காருமா இது. அது பாருங்க, அடுத்து பாருங்க, டாஸ்மாக் ஊழியர்கள், ரப்பர் உற்பத்தி தொழிலாளர்கள், தோட்ட தொழிலாளர்கள், கேங்மேன் தொழிலாளர்கள், போராடும் அனைத்து நிலை தொழிலாளர்களின் பணி பாதுகாப்பு மற்றும் குறைந்தபட்ச ஊதிய பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும். அப்புறம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அவங்கள பத்தி பேசியிருக்காரு. புதிய தொழிலாளர் சட்டத்தை திருப்பி பெறணும்னு சொல்றாரு. சம வேலைக்கு சம ஊதியம். ஆமா, தூய்மை பணியாளர்கள் எல்லாத்தையும் பத்தி பேசுறாரு. அதேதான். இப்போ என்னன்னா இது வந்து ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த செக்டர் தாங்க போராடுது, இந்த செக்டர் தாங்க போராடுது, இதை பார்த்தா எல்லாருமே போராடுறாங்க இல்லையா? அப்ப எல்லா தொழிலாளர்களையும் உள்ளடக்கி அவர்களுக்கான குரலாக ஒழிப்பதன் மூலமாக தாங்கள் அவர்களுக்கான ஆட்கள் அப்படிங்கறத நிறுவ முயலுகிறது நாம் தமிழர் கட்சி. அடுத்து வறண்ட பகுதிகளுக்கு வளம் சேர்க்கும் திட்டங்களான ஆனைமலை, நல்லாறு, பாண்டியாறு, புன்னம்புழா உள்ளிட்ட நீர் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்த அக்கறை காட்டாத இருபெரும் திராவிட கட்சிகளின் போக்கு துளியும் மக்கள் நலனற்ற கொடும் வஞ்சகமாகும். இந்த அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தா இந்த திட்டங்களை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுலதான் வந்து 19ஆவதுல தான் முதல் முறையா இருபெரும் திராவிட கட்சி அதிமுகவை நான் அடிக்கிறேன். அந்த கூட்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன், நிறைய பேர் பேசினாங்க. அதுல சாட்டுத்திறமை பேசும்போது சொன்னாரு, எங்க அண்ணன் போற போகல அதிமுக 2 குத்து, திமுக 2 அடி, கம்யூனிஸ்ட் ஒரு ஊம குத்து அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார். அவரோட ஸ்டைல் அப்படித்தானே பேசுவாரு. அந்த மாதிரி எல்லாரையும் அடிக்கணும்ல இவங்க எப்படி இருந்தாலும். அதனால இங்க அதிமுகவுக்கு ஒரு அடி அங்க கொடுக்குறாரு. இந்த ஆனமலை நல்லாறு திட்டம், பாண்டியாறு புன்னம்புழா திட்டம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திட்டங்கள் தான். அதை செயல்படுத்துறன்னு சொல்லி வாயை மூடிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க 2 பேரும் சுட்டி காட்டுறாரு. அடுத்து மிதமிஞ்சிய இயற்கை வள சுரண்டலால் பேரழிவின் விளிம்பில் நிற்கிற இப்பூமி பந்தை மீட்டு காக்க வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஆளும் ஆட்சியாளர்களுக்கு அது மிக முதன்மையான பணியாகும். ஆகவே பேரழிவை தரும் என அறிவியலாளர்கள் அஞ்சக்கூடிய சிக்கலாக இருக்கிற புவி வெப்பம் மற்றும் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் வகையில் அரசின் தொழில்துறை முடிவுகளையும் பொருளாதார முடிவுகளையும் வகுக்கவும் மணல் கொள்ளை, மலை கொள்ளை, நீர்கொள்ளை என தமிழ்நாட்டில் நடந்தோறும் இயற்கை வள சுரண்டலை தடுக்கவும் வேண்டும் என இந்த பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துகிறது. என்ன பண்ணியிருக்கிறாங்கன்றது இவருக்கு தெரியும், நடந்துகிட்டு இருக்கிறதுங்கிறது இவருக்கு தெரியும். அதனால ஒரு கோரிக்கையாக வைக்கிறார். இன்னொன்று அடுத்து 21ஆவது பாருங்க, திராவிட கட்சிகள் தன் ஆட்சி காலத்தில் குப்பைகளையும் கழிவுநீரையும் முறையாக வெளியேற்ற உரிய கட்டமைப்பை ஏற்படுத்தாம தமிழ்நாடு முழுக்க மாநகரங்கள், பேரூராட்சிகள் வரை திறந்த வழி குப்பை கூடங்கள் சீரழிச்சிருக்குது. உண்மையிலேயே சொல்றேன். என் ஏரியா பக்கமாக இருக்கட்டும், நான் போகிற இடத்துலையா இருக்கட்டும், குறிப்பாக திருப்பூர் போன்ற பகுதிகள் அவங்க கட்சியில் இருக்கிற அம்மா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. குப்பை இப்படி ரோட்டில் போல எரியுதுமா, குப்பை எரிச்சு வச்சிருக்காங்கம்மா. இவங்களுக்கு உண்மையிலேயே குப்பை மேலாண்மை பற்றி தெரியல. குப்பையிலேருந்து அவ்வளோ காசை பார்க்குறாங்க தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ காசு. ஆனால் குப்பை மேலாண்மையே தெரியல இவங்களுக்கு. குறிப்பாக ஆடை நகரமாக அறியப்பட்ட திருப்பூர் நகரம் இன்று அலங்கோல் நகரமாகி இருக்கிறது. மக்கள் பயன்படுத்தக்கூடிய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பல கிலோமீட்டரில் வெளியே அமைச்சிருக்கிறாங்க. ஆனால் குப்பை சுத்திகரிக்கிற ஆலையோ நகரினுடைய மையப்பகுதியில் இருக்குது. பஸ் ஸ்டாண்டு எங்கேயோ இருக்குதா, குப்பை நடுவில் இருக்குதான். இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா எங்கள் ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அடுத்து 22ஆவது படிமா. வடகிழக்கு பருவமழையால் காவேரி படுகையில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை பயிர்களும் நடவு செய்யப்பட்டிருந்த சம்பா மற்றும்
தாளடி பயிர்களும் சேதமடைந்த நிலையில் டிட்வா புயலால் 3 லட்சம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்களும் சேதமடைந்து விட்டன. இதில் பாதிப்படைந்த விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 8000 ரூபாய் வழங்கப்படும் என அரசு சார்பில் அறிவித்திருப்பது ஏற்புடையதல்ல. வேளாண்மையின் தொடக்க நிலையிலேயே 10,000 ரூபாய்க்கு மேல் செலவாகும் நிலையில ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வழங்குவதே சரியான இழப்பீடாக இருக்கும். ஏன்னா இதுல விவசாயி சின்னத்தை வச்சிருக்கிற நாம் தமிழ் விவசாயத்தை பேசாம இருக்க முடியுமா? ஆனால் விவசாயத்தை பத்தி ஒரு இது கொடுத்துட்டாங்க. அது அரசாங்கம்னா அது மாநில அரசாங்கம் தான் நினைக்கிறேன். அடுத்து இப்ப சமீபத்துல நெல்மணிகள்லாம் வந்து கிடங்குகள்ல வைக்காம வெளியில வச்சு அந்த இதுல மூட்டையிலேயே முளைகட்டுச்சு. அதை தான் பத்தி எழுதியிருக்கிறாரு. குறிப்பா சொல்றாரு பாருங்க, உயிரை கொள்ளும் மதுவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கூட மக்களின் உயிர் காக்கும் உணவுப் பொருளை காப்பதற்கு இருபெரும் திராவிட கட்சிகளின் அரசுகள் தரம் இருக்கிறது. அது கவனிக்கணும் நீங்க. இட்ஸ் நாட் டார்கெட்டிங் ஒன்லி டிஎம்கே, ஏடிஎம்கே ஆல்சோ. கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை அப்ப யாரோட ஆட்சி? எடப்பாடி பழனிசாமி டு மு.க. ஸ்டாலின். 5 ஆண்டுகள்ல 3.5 லட்சம் டன் அரிசி வீணடிக்கப்பட்ட கொடுமை அரங்கேறி இருக்கிறது அப்படிங்கிறாரு. ஸோ போதிய சேமிப்பு கட்டண வசதிகள் இல்லாமல் இருக்குது, நான் வந்து அதை பண்ணி தருவேன் அப்படிங்கிறாரு. அடுத்து திருப்பரங்குன்றம் விவகாரம் தான். திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கும் முப்பாட்டன் முருகப்பெருமான் திருக்கோயிலும் பெருமகனார் சிக்கந்தர் பாதுஷா அவர்களின் தர்காவும் பல 100 ஆண்டுகளாக எந்த சமய பிணக்கும் இல்லாது மண்ணின் மக்களால் வழிபாடு செய்யப்பட்டு வரும் நிலையில தற்போது அதனை வைத்து மதவெறியர்கள் செய்ய முற்படும் மலினமான அரசியல் கடும் கண்டனத்திற்குரியது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்டே அறிக்கையில விட்டாங்க. அதனால தான் அவங்கள ஸ்டாப் பண்ணேன். அறிக்கையில அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்துல முதல்ல அங்க உள்ள போக முனைந்த இஸ்லாமியரை தடுத்து நிப்பாட்டினது திமுக தலைமையிலான அரசினுடைய காவல்துறை. அவன் ஆரம்பிச்சு வச்சா இவன் முடிச்சு வைக்க முயற்சி பண்றாங்கிறாங்க. ஸோ திமுகவும் பாஜகவும் கள்ளக்கூட்டில் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறதா நாம் தமிழர் கட்சியோட ஸ்டாண்டு. ஆக்சுவலி இதுதான் டிட்டோவா எடுத்து இன்னைக்கு தாவேக்காவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை சொன்னது இவங்க, அறிக்கையை விட்டது இவங்க. அவங்க இன்னும் அறிக்கை கூட விடலை, அதை பற்றி பேச கூட இல்லை அவங்க. ஸோ இவரோட ஸ்டாண்ட் என்னன்னா, நான் பிஜேபி எதிர்க்கிறேன், அவன் வந்து அயோக்கியம் அப்படிங்கிறாரு. அவங்க வந்து மதவெறியை வச்சு இங்கே ஆசை பண்ண வராங்க, அயோக்கியர்களுங்கிறாரு. அட் த சேம் டைம் அவனுக்கு தூபம் போடுறது நீயே, அவனுக்கு வழி சமைக்கிறது நீன்னு திமுகவையும் சாடுகிறார் திரு சீமான். அடுத்து தமிழர்களின் இன்னொரு தாய்நிலமாக இருக்கிற புதுச்சேரிக்கு மாநில அங்கீகாரம். ஆமா, உங்க ஊருக்கு வந்து மாநில அந்தஸ்து கேட்கிறாரு. ஆமா, புதுச்சேரி வாழ் தமிழ் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்கும் விதமாக உடனடியாக அதற்கு ஒப்புதல் தந்து ஒன்றிய பிரதேசத்தை மாநிலமாக மாற்ற வழிவகை செய்ய வேண்டும் என கேட்கிறாங்க. அதேதான், அதாவது ஒன்றிய அரசு வலியுறுத்துறாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். 26வது தீர்மானங்கிறது அதுதான், எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி என்ற புரட்சி பாடல் பாரதத்தின் கனவை நாம நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை பண்ணுவோம்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக எங்களுக்கான ஓட்டை போடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தீர்மானம் அது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும், ஏன்னா எல்லா கட்சியோட பொதுக்குழு, நான் இதுக்கு முன்னாடி விசிகா பொதுக்குழு நான் பேசியிருக்கேன், அவங்க தீர்மானத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கி வந்து நாம் தமிழர் கட்சி போட்டிருக்காங்க, அஃப்கோர்ஸ் விஜய் கூட போட்டுறோம், அதை பற்றி நம்ம பேசணும். அதிமுக பொதுக்குழு பற்றி நம்ம பேசியிருந்தோம். இவங்களுடைய தீர்மானங்கள் ரொம்ப யூனிக்கான தீர்மானங்கள். ஒரு உண்மையான ஒரு மாநில தன்னாட்சி உணர்வு கொண்ட ஒரு மாநில கட்சி எப்படியான விஷயங்களை பேசணுமோ அதெல்லாமே பேசியிருக்கிறாங்க. ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது திரைத்துறையை பற்றி ஏதாவது பேசியிருக்கலாம் எனக்கு தோணுச்சு. திரைத்துறையை பற்றி பேசியிருக்கலாம், விளையாட்டை பற்றி பேசியிருக்கலாம், ஓகேங்களா. அதே மாதிரி பட்டியலின மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதனால கொடுமைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கிட்டு அது இன்னும் கொஞ்சம் கூர்மைப்படுத்தியிருக்கலாம். அப்புறம் பள்ளிகள் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சாதி ஊடுருவி இருக்குது. உங்களுக்கு புரியுதா? பள்ளிகளுக்குள்ளே போய் சாதியும் அதனுடைய வேலையை வந்து அறிவாலும் வேலையை காமிச்சிக்கிட்டு இருக்கு. அதை கண்டிக்கும் விதமாக சில விஷயங்களை பேசியிருக்கலான்றது என்னுடைய கருத்து. அஃப்கோர்ஸ் நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க, பகிர்ந்துருக்கிறாங்க, நல்ல தீர்மானங்களை போட்டிருக்கிறாங்க. தீர்மானங்கள் மக்கள் மன்றத்தில் எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, பார்க்கலாம் சார். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிம்மா.